நம்ம வந்து கலசம் வைப்போம் இல்லையா? கலசத்துக்கு மேல பூ வைப்போம். பூ வைக்கும்போது கீழ விழுந்துரும். அப்படி விழும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் இந்த வருஷம் இத வாங்கியிருந்தேன். இது எப்படின்னா, நான் வாங்கும்போது டவுட்டா வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த கம்பி தாங்குமா? ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்படின்ற மாரி தான் வாங்குனேன். அது வந்தப்போ பார்த்தப்போ ஓகே. ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. இது ரொம்ப ஸ்ட்ராங்குன்னும் சொல்ல முடியாது. ரொம்ப வீக்கா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம பூலாம் போட்டா தாங்கும் தாராளமா. இப்ப சாமிக்கு மாலை மாரி போடும்போது கீழ விழும் இல்லையா? அப்படிலாம் விழாம இதில கரெக்ட்டா ஸ்டாண்ட் ஆயிடும். இதில ஒரு ஒரு இடம் இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலேருந்து அழகா மாலை மாரி போடலாம். பூ நமக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு டிசைனா வச்சுக்கலாம். அதனால நான் ரொம்ப பார்த்து வாங்குனேன். இத போய் நேர்ல பார்த்து வாங்கணும்னு நெனச்சேன். ஆனா எனக்கு சுத்தமா இதுக்கு மேல நேர்லலாம் போய் வாங்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆவாது. இன்னமும் சில பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. அது நான் எப்போ இது வரைக்குமே இத வாங்கல. இதுக்கு எப்போ போய் வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் கையால வளைச்சு பார்த்தேன். என்னன்னா, அது எதுவுமே ஆகாது. நம்ம நோண்டாத வரைக்கும் அது ஆகாது. நம்ம இல்ல வளைச்சு உடைக்கலாம்னு நெனச்சு நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உடையும். ஏன்னா நான் சொன்ன மாரி இது அவ்வளோ ஸ்ட்ராங்காவும் இல்ல, அவ்வளோ வீக்காவும் இல்ல. ஓகே. அத கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். நம்ம வீரத்த காட்டுனா உடைஞ்சிரும். அந்த அளவுக்கு தான் இருக்கு இது.